இந்த நபரை பாருங்க, இது சாம்பாரா இது ரசமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஹோட்டல் ஊழியர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியில் கண்டிப்பாக அந்த ஊழியர்கள் அந்த கடையில் இருக்கிற ஊழியர்கள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசந்துட்டாங்க. என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. அவங்களே வந்து திக்குமுக்காடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க வந்து எழுப்பக்கூடிய கேள்வி சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்களேன். இது சாம்பாரா ரசமா சொல்லுங்க, இல்ல கழனி புளிச்சாரா, இல்ல நீங்க எல்லாத்தையும் கலந்து வச்ச கழிவா சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க, சொல்லுங்க. பழனி பஸ் ஸ்டாண்டு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல், இது சாம்பாரா? மூணு ரோஸ்ட்டுக்கு இதான் சாம்பார் பார்த்துக்குங்க. அதான் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடை வந்து அடைக்க போகிற நேரத்தில் இவர் வந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அந்த நேரத்தில் சொல்லுங்க, சாம்பார் வந்து ஒரு வேளை கம்மியாக இருந்திருக்கலாம், நீங்களே சொல்லுங்க, லூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு வேளை இவங்க அந்த தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, ஒரு சாம்பாரோ குழம்போ மற்றபடி எந்த ஒரு குழம்புல ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். குழம்பு வந்து கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து தர இல்லாமல் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா ஹோட்டலையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் நிறைய ஹோட்டல்களில் வந்து நிறைய ஹோட்டல்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த இரவு நேரத்தில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அந்த உணவுத்துறையினர் அவங்க வந்து முக்கியமாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், கோயில் வளாகத்தில் உள்ள ஹோட்டல்கள், போக்குவரத்துக்கு ரோட்டோரமாக இருக்கிற ஹோட்டல்கள், இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நைட் டைமில் போயிட்டு பகல் டைமில் வந்து அவங்க வந்து விசாரிக்கிறத விட நைட் டைமில் போயிட்டு பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தரமான உணவு வந்து பயணிகளுக்கும் கிடைக்கும், இந்த மாதிரி பக்தர்களுக்கும் கிடைக்கும், மக்களுக்கும் கிடைக்கும். இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சாம்பார் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம், முடிஞ்சிருச்சுன்னா அடைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பல இந்த மாதிரி காரணத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எழுப்பக்கூடிய கேள்வி அவர் தரப்புலேருந்து நியாயமாக தான் இருக்கும். ஆனால் ஹோட்டல் ஊழியர்களுக்கு இது என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அவங்களே வந்து கொஞ்சம் நேரம் வந்து திக்குமுக்க அடிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே இந்த மாதிரி கடை அடைக்கிற நேரத்தில் ஒரு வேளை இந்த மிஸ்டேக் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு வேளை இந்த அளவுக்கு வந்து பொருட்கள் வந்து பத்தலை இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடலாம். சாம்பார் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் இல்லை சட்னி இருக்குது அவங்க அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து அதை வந்து பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது தெரியும், அது சாம்பார்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அது ரசம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அது தண்ணி ஊற்றிருக்க தான் வாய்ப்பு இருக்குது எனக்கு, என்னை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு வரப்போகிறதில்லை. என்னை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு வந்து முடிந்த வரைக்கும் தரமான உணவுகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.